அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பாலமா வெடிச்சு கிடக்கு, உடஞ்சு கிடக்கு அந்த இடத்துல. நாங்க வந்து அவங்க நேரா போய் மீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். மக்களை தேடி மேயர்னு ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க, which was nothing but a mere sham. இல்ல மேயர் நல்லா நேரடியா எல்லார்கிட்ட அதான் நாங்க போனப்ப என்ன பண்ணாங்க, மேயர் எங்கள்கிட்ட பேசினா பரவாயில்ல, மேயர் பக்கத்துல வேற மந்திரி தான் உட்காந்துக்கிறாங்க, அவங்க பேப்பரை வாங்கிக்காங்க, சரிப்பா போயிட்டு வா. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கிற சௌரி இன்னைக்கு டோட்டலி டேமேஜ் கண்டிஷன்ல இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கேட் கிடையாது. நைட்ல வந்து உள்ள வந்து எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறதுன்னு போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. லோக்கல் ரெசிடென்ட்ஸும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காங்க அவ்வளோ வாட்டி. அந்த சங்கடங்கள்லாம் உடனடியா வந்து தீர்க்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அது எப்படி குறை சொல்றதுல நியாயமே இல்லையா? தான் போட்டுட்டு இருக்காங்க. இது மக்களுக்கான அரசுனாக்கா அது மக்கள் வந்து சிங்கார சென்னைன்றீங்க, ஸ்வச்ச பாரத்ன்றீங்க. அப்ப யார் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது? சென்ட்ரல் கவர்மெண்ட் should have taken that initiative to curb this menace. நாங்க அடிப்படையா தீர்க்க வேண்டியது என்னன்னாக்கா டெடிகேட்டட் பார்க்கிங் லாட்ஸ். இப்ப பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங்ன்றதுக்கு ஒரு இதுவே இல்லாத போயிட்டு இருக்கு. எங்க வேணா யார் வேணா வண்டியை பார்க் பண்ணலாம். இப்ப இதே ரமணா நகர்ல வேலை பண்றீங்க, மூலக்கடையில வேலை பண்றீங்க, இல்ல கீழ்பாக்கல பண்றீங்கன்னா சுத்தி இடிச்சிருக்கீங்க பில்டிங்க. இடிச்சிட்டு தான் அந்த இடத்த வைடன் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க. நாளடைவுல தீர்க்கப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல. 4 வருஷமா இது தீர்க்கப்படாதனால தான் நான் சொல்றோம். ஒரு போராட்டம் நடக்கிறதுன்னா 40-50 பேர் வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க வந்து பீஸ்ஃபுல்லா போராட்டம் நடத்தணும்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறோம்னாக்க அன்னைக்கு நம்மள சுத்தி 40-50 பேர் வந்து நிக்கிறாங்க. அதே மக்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கூப்பிட்டா ஒரு ஆளு வரது கிடையாது. ஏன் அதை வரிப்பணம் மக்களோட வரிப்பணம் போட்டு வாங்கினது தானே, அதை பாட்டு யூஸ் பண்ண வேண்டியது தானே. ஏன் உங்களுக்கு அந்த தாழ்வுணர்ச்சி? வேற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண நான் பண்ண மாட்டேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் 24 சேனலில். வணக்கம். டிஎன் டிஜிட்டல் 24 நிகழ்ச்சிக்காக நேர்காணலுக்காக ரகுகுமார் அவர்கள் பெரம்பூர் சுற்று வட்டார மேம்பாட்டு குழுவின் சார்பாக அங்கே பெரம்பூர் பகுதியில் மற்றும் சென்னையில் உள்ள சில அவல நிலைகளை சுட்டி காட்டுவதற்காக நம்மிடையே இங்கே வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பெரம்பூர்ல வந்துட்டு இது ஏற்கனவே பாரதம் 24 சேனல் மூலியமா நிறைய நாங்க இன்டர்வியூ கொடுத்துருப்போம், நிறைய இஷ்யூஸை பத்தி. இது ஒன் மோர் ஸ்டெப் அங்கேருந்து மேல போய் என்ன ரீசெண்டா என்ன நடந்திருக்கு, என்ன டெவலப்மெண்ட் நடந்துருக்கிறத இது சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். பெரம்பூர்ல வந்து இப்போ ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ஒன்று இருக்கு அலாங் த ரயில்வே ட்ராக்ஸ். அது வந்து ரொம்ப கண்டமான நிலைமையில இருந்ததுன்னு நாங்க ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதை ரெஸ்டோர் பண்ணிட்டு ஃபுட்பாத் போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் மக்களுக்கு. தட் இஸ் ஆன் த அலாங் த ரயில்வே ட்ராக்ஸுக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எந்த சைட்ல நாங்க ஃபுட்பாத் மெயினா 3 கட்டிருந்தோமோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல அதை போடுறதை விட்டுட்டு பிட்வீன் இந்த பஸ் டெர்மினஸ் டு ரயில்வே ஸ்டேஷன் போடுறதை விட்டுட்டு அதர் சைட் ஆஃப் த இது ட்ராக்ஸ் வந்து இப்போ ஃபுட்பாத் பேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பாலமா வெடிச்சு கிடக்கு, உடஞ்சு கிடக்கு அந்த இடத்துல. அதை வந்து ரெஸ்டோர் பண்ணாம இது சும்மா அதை மேல பூசி முழுகிறது வந்து ஒரு டெம்பரரி காஸ்மெட்டிக் மேக் ஓவர் தான் நாங்க சொல்லுவோம். இது வந்து இட்ஸ் அ ஸ்கேம் ஆன் தி எக்ஸ்செக்கர். இதை நாங்க ஏற்கனவே எஸ்கலேட் பண்ணி மீடியால ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை பாட்டு பண்றதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறதுன்ற மாதிரி இது ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரோட்ஸை ரீசர்ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ ரோட்ஸ் இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி ரோடு போட்டது பெரம்பூர்ல பட்டேல் ரோடு. அந்த ரோடு டோட்டலா பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இப்ப நான் போய் கேட்டதுக்கு ஏஇ மேடம் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சூவேஜ் தண்ணி எல்லாம் ரோட்ல வந்ததுனாலதான் வந்து ரோடு போயிடுது அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க ஏற்கனவே சொன்னோம் அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ல வந்து சூவேஜ் தான் மேடம் போயிட்டு இருக்கு. அந்த சூவேஜை முதல்ல ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினை ரெஸ்டோர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணுமோ ரோடு அப்புறமா போடுங்க, ரோடு அவசரப்படாதீங்கன்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஆனாலும் அவசரமா அது டெண்டர் நாங்க பாஸ் பண்ணிட்டோம், அது முடிக்கணும் சொல்லி லோக்சபா எலெக்ஷன் தான் பாக்குறாங்க. அதனால அந்த ரோட போட்டாங்க. நீங்க ஃபுல்லா பிச்சுட்டு போயிருக்கு. இப்ப கேட்டதுக்கு நாங்க பண்ணி தரோம், அதே கான்ட்ராக்டர் கூப்பிடுறோம்ன்றாங்க. Actually, there is a 3-year warranty period on every roads that is being resurfaced in the city. இதை வந்து யாரும் வந்து போய் கேட்கறது இல்லை. எனக்கு வந்து 40% கமிஷன் வாங்கிடுறாங்கன்றது ஓப்பனா பிளேட்டண்டா கான்ட்ராக்டரும் சொல்றாங்க, அபிஷியல்ஸுக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் த பப்ளிக் டொமைன். நீங்க இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஆதாரபூர்வமா நீங்க வந்து மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துறீங்க. ஏற்கனவே நிறைய சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து எந்த வார்டுல நடக்குது, அந்த வார்டோட கவுன்சிலர் யாரு, அவங்களுடைய அந்த மாநகராட்சியோட பொறியாளர் யாரு. நான் வந்து வார்டு 71 zone 6 பெரம்பூர். இங்க வந்து எங்களுக்கு ஏஇன்றது வந்து ரேவதி மேடம்னு ஒரு மேடம் இருக்காங்க. எங்க கவுன்சிலர் வந்து புனிதவதி எத்திராஜன்.
ஆனா அவங்க வந்து பெரம்பூரை சார்ந்தவங்க இல்ல, அவங்க பசவாக்கத்தை சார்ந்தவங்க. எங்க எம்எல்ஏ வந்து அவர் வந்து தாயகம் கவி தான் எங்களுக்கு எம்எல்ஏ. அவர் வந்து இஸ் நாட் அ சிட்டிசன் ஆஃப் பெரம்பூர் ஆர் திருவிக நகர் தொகுதி. அவர் வந்து சைதாப்பேட்டில் இருக்காரு. எங்க எம்பி வந்து வீராசாமியோட சன்னு. அவர் வந்து எங்கேயோ அண்ணா நகர்ல இருக்காரு. நாங்க இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணுவாங்கன்றது எந்த அளவுல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ரைட்டான்றது எங்களுக்கே டவுட்ஃபுல்லா இருக்கு. நாங்க மக்கள்கிட்ட அதுதான் சொல்றோம். என்னைக்குமே யாராவது ஒரு எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா உங்க லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா எடுங்க முதல்ல. அப்பதான் நம்மளுக்கான ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரியும். கரெக்ட். நீங்க சொல்றீங்க நம்ம சொந்த தொகுதியை சார்ந்தவங்க தான் வந்து நிக்கணும்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. தமிழ்நாட்டுல வந்து யாரு எங்க வேணாலும் நிக்கலாம். செய்யறாங்களா இல்லையான்றதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி செஞ்சிருந்தாங்க நாங்க இந்த அளவுக்கு வந்து பேசி. மாநகராட்சி ரொம்ப சிறப்பா எல்லா வேலைகளும் வந்து அது நான் தான் சொல்லணும். ஏன்னா மாநகராட்சியோட எவ்வளவு பெட்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த போன ஒரு 5 வருஷத்துல எவ்வளவு பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 60 ஆர்டிகல் ஒன்லி அபவுட் ஒன் வார்ட் 71 zone 6 பத்தி 60-65 ஆர்டிகல் இன் சிட்டிசன் மேட்டர்ஸ் இன் டீடைல்டு மேனர் எடுத்து வச்சிருக்கோம். இதை தவிர ஆல் த பப்ளிக் மீடியா, நீங்க டிடி நெக்ஸ்டா எடுத்துக்கோங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்க, இந்துவா இருக்கட்டும், இன்னைக்கு இந்து தமிழா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் நாங்க எழுதிட்டு இருக்கோம். நீங்க இதுல எல்லாம் வந்து அந்த செய்திகள் வந்து வெளியே வந்துட்டு தான் இருக்கு. நாங்க வந்து அவங்கள்ட்ட நேரா போய் மீட் பண்றதுக்கும் ட்ரை பண்ணோம். மக்களை தேடி மேயர்னு ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க, which was nothing but a mere sham. இல்லையா, மேயர் நல்லா நேரடியா எல்லாருக்கிட்ட அதான் நாங்க போனப்ப என்ன பண்ணாங்க, நேர மேயர் எங்கள்கிட்ட பேசினா பரவாயில்ல, மேயர் பக்கத்துல வேற மந்திரி தான் உட்காந்துக்கிறாங்க. அவங்க பேப்பரை வாங்கிக்காங்க, சரிப்பா போயிட்டு வா நான் பாக்குறோம் அப்படின்னாங்க. அதோட சரி. அதுக்கப்புறம் முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் போடுறோம், எல்லாமே அக்செப்டட்னு வருதே தவிர அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்க வந்து பெரம்பூர் சுற்று வட்டார மேம்பாட்டு குழுன்னு சொல்றீங்க. நீங்க அந்த பெரம்பூர்ல வந்து நிறைய திட்டப்பணிகள் வந்து நிறைவேற்றிருக்காங்களா மாநகராட்சி? பண்ணிருக்காங்க. அதை அப்ரிஷியேட் பண்றேன். நம்ம தாயகம் கவி சார், அவர் தான் எங்களுக்கு எம்எல்ஏ. நாங்க போன ஆட்சியில நாங்க வந்து கேட்டிருந்தோம், ஃபர்ஸ்ட் என்டையர் காம்பவுண்ட் வால் டைலாபிடேட் கண்டிஷன்ல இருக்கு சார், முழுக்க அரச மரம் வளர்ந்து கிடக்கு, இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் பண்ணுங்க, கொஞ்சம் உள்ள எல்லாம் வந்து பழைய பில்டிங் எல்லாம் ரொம்ப பழடிச்சு போய் கிடக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணாங்க, 2 பக்கம் செவுத்த கட்டினாங்க. கட்டிட்டு உள்ள பழைய பில்டிங் அதுக்கப்புறம் தான் அடிச்சாங்க. இந்த ஆட்சியில தான் பில்டிங் அடிச்சிருக்காங்க. ஒரு புது பில்டிங் கட்டியிருக்காங்க ஃபார் த ஒர்க்கர்ஸ் அஸ் வெல் அஸ் பப்ளிக் டாய்லெட்டுக்கு. இதை தவிர என்னன்னா ஒரு ஆர்ச் தான் முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கிற சௌரி இன்னைக்கு டோட்டலி டேமேஜ் கண்டிஷன்ல இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கேட்டு கிடையாது. நைட்ல வந்து உள்ள வந்து எல்லா விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறதுன்னு போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. லோக்கல் ரெசிடென்ட்ஸும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காங்க அவ்வளோ வாட்டி. இது நாங்களும் எஸ்கலேட் பண்ணி அதை செக்யூர் பண்ணி வைங்க நைட் டைம்ல. பஸ் ஸ்டாண்ட் லெட் இட் நாட் பி அ பப்ளிக் பிளேஸ் ஃபார் எவ்ரிஒன் டு கம் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் இன் தி நைட். அதுக்கு 2 பக்கம் கேட்டு போடுங்கன்னு சொன்னோம். போன மழையில இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அடி மேல இருக்கு பஸ் ஸ்டாண்ட் டேர்மேக்கோட. சரி, நீங்க காவல்துறையே வந்து இது வந்து குற்றச்சாட்டுலாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காவல்துறையே வந்து மாநகராட்சிக்கு இதெல்லாம் தெரியப்படுத்திருக்காங்களா? அவங்க பண்ணிருக்காங்களான்றது அவங்களதான் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றது வந்து காவல்துறை சொன்னாங்க, காவல்துறையில வந்து ஒரு புகார் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அவங்க வந்து முறையான வந்து நடவடிக்கை வந்து அவங்க பண்ணிருக்காங்க. நாங்க எஸ்கலேட் பண்ண அப்புறம் அது பண்ணிருக்காங்க. அதுக்கான வந்து கையெழுத்தும் வாங்கிட்டு போயிருக்காங்க. என்கிட்ட என்னன்னாக்கா அது ஒரு மீடியன் காவல்துறை ஒரு மீடியன் ஒண்ணு போட சொல்லி இருந்தோம் பெரம்பூர்ல. இது போன ஆட்சியில அன்னைக்கு இருந்த சுந்தரராஜன் ஏசி சாரும் அன்னைக்கு இருந்த ஜோனல் ஆபீஸரையும் வச்சு அதை 2021 ஆரம்பிச்சாங்க ஜனவரியில. அது 15 நாள்ல ஒரே ஒரு நாள்ல அது என்டையர் ஸ்ட்ரெச் கம்ப்ளீட் ஆக வேண்டியது. திடீர்னு ஸ்டால் பண்ணாங்க. எதுக்கோசம் ஸ்டால் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற கப்பல் ஆஃப் கடைங்களுக்கு, டாஸ்மேக் ஷாப்புக்கு வரவங்களுக்கு வண்டியை பார்க் பண்றதுக்கு இடம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, கடைக்காரங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அவங்க வெளியில ரோட என்க்ரோச் பண்ணி அங்கதான் கிச்சனை வச்சு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல வச்சிருக்காங்க. இந்த மீடியன் அங்க வந்ததுன்னா அவங்களுக்கு பாதிப்பா இருக்கும்ன்றதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை வந்து நாங்க வந்து என்ன எதுக்கோசம் அதை எடுத்தோம்னாக்கா, அந்த மீடியன் எங்களுக்கு போகணும்னாக்கா இந்த ரோடு வைடனிங் வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷம் வைடனிங் கட்டு இருக்கும் பெரம்பூர் ரோட. ஏன்னா இன்னைக்கு எவ்ரிடே த நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ் இன் பெரம்பூர் இஸ் இன்க்ரீசிங். இதுல வேற இவங்க வந்து புதுசா அமிர்த் பாரத் ஸ்டேஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல அது ஒரு டெர்மினலாவும் எடுத்துட்டு வரதா பிளான் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த டெர்மினலா எடுத்துன்னு வரத கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்லி இப்ப அது அகைன் இட்ஸ் கான் பேக் ஃபார் ரிவ்யூ. இல்ல நீங்க அது வந்து மத்திய அரசு திட்டம் இல்ல, அது மத்திய அரசோட திட்டம் தான். ஆனா அது மத்திய அரசு எது பண்ணாலும் இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத எதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் இப்ப நீங்க வந்து சொல்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3வது பெரிய முனையமா வந்து அதுக்கேத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க சொல்ல பல்வேறு சங்கடங்கள் வந்து வரும். அந்த சங்கடங்கள்லாம் உடனடியா வந்து தீர்க்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அது எப்படி குறை சொல்றதுல நியாயமே இல்ல. அது நாங்க என்ன சொல்றோம், பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க.
சிஎம்ஆர்எல் அவங்க தனியா வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அம்ரித் பாரத்காரங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க, சதர்ன் ரயில்வேஸ் தனியா பண்ணிட்டு இருக்காங்க, ஜிசிசி தனியா பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இல்ல எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணி பண்றதுனாலதான் அந்த ஒவ்வொரு திட்டமும் வந்து சிறப்பா நடந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் வந்து அதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதான் ஸ்டேஷன் மேனேஜரோட கேபின் கீழே போனது வெளியிலேயே நியூஸ் வரல நம்மளுக்கு யாருக்குமே. அந்த அளவுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்க நாங்க தான் எடுத்து வெளியில எடுத்துட்டு வந்தது நியூஸ். கரெக்ட், நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ரயில்வே துறைக்கோ, ரயில்வே துறைன்றது ஒரு மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு துறை. ஆமா. ஜிசிசி தமிழ்நாடு அரசு கீழே இருக்கிற ஒரு துறை. ஆமா. இந்த ரெண்டு துறையும் வந்து இணைஞ்சு நடக்கலன்றதுல வந்து நீங்க எப்படி வந்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க? நீங்க அவங்க இணைஞ்சு பண்ணியிருந்தாக்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அது மாத்திரம் இல்ல, மக்களோட ஒரு இதோட சேர்ந்து போயிருந்தாங்க. திட்டப்பணிகள் நடக்கும் போது சிரமங்கள் வந்து வரும். அது வந்து நம்ம ஏத்துக்கணும். நம்ம ஏத்துக்கும் பொழுது அது வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு சிரமம் கிடையாது. எல்லாமே ஒரு ஓராண்டோ 2 ஆண்டோ ஒரு 3 ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு எல்லா பணிகளும் வந்து முடிஞ்சிடும் அதுக்குள்ள. நீங்க வந்து இதை வந்து ஒரு குற்றச்சாட்டா வந்து அரசாங்கத்துக்கு குற்றச்சாட்டா வைக்கல. நாங்க என்ன சொல்றோம்னாக்க சிவிக் என்கேஜ்மெண்ட் இஸ் தி கீ டு ரிசால்விங் தி பீப்பிள்ஸ் ப்ராப்ளம். மத்திய அரசாங்கமா அதுக்கு குற்றச்சாட்டு காட்டுறதுல. ஆமா, அத மத்திய அரசாங்கத்தையும் சேர்த்து தான் நாங்க குற்றச்சாட்டுறோம். இன்னைக்கு ரெண்டு பேரையும் தான் அவங்களுக்கும் எழுதி போட்டிருக்கோம். அஸ்வினி சார், நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாத்திரமோ இல்ல லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்திரமோ குறை சொல்லல, இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் அவங்க குறை சொல்லிட்டு இருக்கோம். இந்த பெரம்பூர் வியாசர்பாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சவுறு கட்ட வைக்கிறதுக்கு நாங்க எடுத்த எஃபர்ட் எங்களுக்கு தெரியும். ஒரு செகண்ட், அதுல என்ன ஆயிருக்குன்னாக்கா அந்த சவுறு கட்டினது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா இன்னைக்கு அதுல ஃபுல்லா அடுத்த ஆட்டையை போட்டோன்னே இன்னைக்கு திமுகவோட கிராஃபிட்டி தான் போட்டுட்டு இருக்காங்க. இது மக்களுக்கான அரசுனாக்கா அது மக்கள் வந்து சிங்கார சின்னைன்றீங்க, ஸ்வச் பாரத்ன்றீங்க. அப்ப யார் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது? சென்ட்ரல் கவர்மெண்ட் should have taken that initiative to curb this menace. அதே மாதிரி இன்னைக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், உங்க அயனாவரத்துல. அது ஃபுல்லா கிரானைட் கிளாட் பண்ணி அந்த வாலிங் போட்டான். அந்த வால் அவ்வளவு செலவழிச்சு போட்டது மேல ஃபுல்லா போஸ்டரும் பேனரும் ஒட்டுறதுக்கோசரமா இதை பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ் அது. இது மக்களோட வரி பணம் அது. இதெல்லாம் நாங்க கேட்கறதுனால தான் ஒரு அளவுக்காவது இருக்கு. நாங்க கேட்கறத விட்டோம்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா விளம்பரன்றது வந்து அரசு சுவர்களிலும் அரசு அனுமதிக்காத சில இடங்கள்ல வந்து அத்துமீறி தான் பண்றாங்க. அது இப்பதான் ஒரு பெரிய நீதிமன்றமே அதை வந்து கண்டிச்சிருக்கு. உடனடியா வந்து அதெல்லாம் அகற்றணும் வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வந்து பெருசா நீங்க வந்து குற்றச்சாட்டா எடுக்கிறத விட அடிப்படையா என்னென்ன பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தீர்க்கணும்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க? நாங்க அடிப்படையா தீர்க்க வேண்டியது என்னன்னாக்கா டெடிகேட்டட் பார்க்கிங் லாட்ஸ். இப்ப பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங்ன்றதுக்கு ஒரு இதுவே இல்லாத போயிட்டு இருக்கு. எங்க வேணா யார் வேணா வண்டியை பார்க் பண்ணலாம். கரெக்ட், நீங்க பார்க்கிங் பண்ணலாம்னு சொல்றீங்க. இப்ப மிகப்பெரிய ஒரு திட்டப்பணி வந்து போயிட்டு இருக்கு, மெட்ரோ ப்ராஜெக்ட். சரி, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு மாதாவரம், இந்த பக்கம் வந்து கொளத்தூர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேஎம்சி வந்து ஜாயின் பண்ணி எல்லாமே நடக்குது. இப்போ இதுல வந்து நம்ம எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க பார்க்கிங் வந்து வசதி இல்ல. நாங்க இப்போதைக்கு கேட்கல. we are bearing in mind the future. இவங்க என்ன பண்ணணும்ன்றத நாங்க எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்றீங்க. நீங்க இந்த திட்டப்பணி படிது 3 வருடம் ஆகுமே. ஆகட்டும், அதுக்குதான் இப்ப கும்பிட்டாங்க. நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இல்ல இப்ப என்னன்னாக்கா நாங்க சொல்றதை அவங்க எடுத்து பண்ணி இருந்தாங்கன்னா இது குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இப்ப இங்க மல்டி லெவல் பார்க்கிங்னு ஒண்ணு கேட்டிருக்கோம் பெரம்பூர்ல. ஏன்னா அது வந்து இன்னைக்கு வந்து மெட்ரோ ரயில் வரப்போகுது, பஸ் டெர்மினஸ் வரப்போகுது, ஸ்டேஷன் வரப்போகுது. அந்த இடத்துல அவங்க மல்டி லெவல் பார்க்கிங் இன்னைக்கு ஒண்ணு இல்ல, டி நகர்ல மல்டி லெவல் பார்க்கிங் போட்டிருக்கோம் 2-3 இடத்துல. அது வந்து பாத்தீங்க டைம் நீங்க போய் பாத்தீங்கன்னா லாக் கண்டிஷன்ல இருக்கு. ஆமாங்க, இன்னும் என்ன இல்ல அதுல இடைஞ்சலாம் நிறைய பணிகள் போயிட்டு இருக்குங்க அங்க. அது இல்ல, அது நாங்க போனவங்க அங்க போனா அது மூடி கிடக்கு. அது ஏன்டா மூடி கிடக்குன்னாக்கா எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சார் மூடி வச்சிருக்கு சொன்னாங்க. இட்ஸ் சப்போஸ் டு பி a ஃப்ரீ பார்க்கிங் லாட். ஆனா மக்கள் வந்து பாண்டி பசார்ல எங்க பார்க்கிங்கே பண்ணக்கூடாது, ஒன்லி ஃபார் பெடஸ்ட்ரியன் ஜோன் நாங்க அதை எடுத்துன்னு வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டில. இன்னைக்கு பார்த்தாக்கா அந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல எல்லா இடத்துலயும் வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்பாத் எடுத்துக்கோங்க, ரோடு எடுத்துக்கோங்க, எல்லா இடத்தையும் வண்டி பார்க் பண்றாங்க. 60 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஃபார் 5 minutes. சரிங்க, நீங்க ஒரு சமூக ஆர்வலரா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கையாளுறீங்க. ஆனா இது பொதுமக்களோட பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஆமா, மக்கள் மாற்றம் வரணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெரம்பூர் அந்த ட்ராக் ஓரம் பாத்தீங்கன்னா நிறைய டிரைனேஜ் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டா சொல்லியிருக்கீங்க நீங்க. ஆனா வந்து அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து அடிப்படையா இருக்குது பொதுமக்களும் தானே காரணமா இருக்காங்க. அந்த இடத்துல தானே வந்து இடிக்கப்பட்ட கட்டட கழிவுகள்லாம் வந்து கொட்டுறாங்க, அந்த ஒரு கடையை மீறி கடையை போடுறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குதாங்க. இதெல்லாம் வந்து இப்ப அந்த கடையை போடுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது அவங்களா போடல. இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வித்வுட் த பர்மிஷன் ஆஃப் த லோக்கல் அபிஷியல்ஸ் ஆர் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எதுவுமே நடக்காது சார் இந்த கண்ட்ரில. அது மீறி நடக்கிறதுன்னு சொன்னாக்க அது போய். ஏன்னா அங்க வந்து
எப்போ வந்தாலும் யார் கடை போடுறாங்கன்னாலும் அது எது நடந்தாலும் வித்தவுட் இவங்களோட பர்மிஷன் இல்லாத எதுவுமே நடக்கிறது இல்லை. ஒரு வாட்டி ஒரு போலீஸ் ஆபீசர் போய் பேசுறோம் நாங்க ஸ்டேஷன் எதிர்க்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஃபுட்பாத் இடமே இல்லை மாதவராய் ரோட்ல, எங்களால நடக்கிறதுக்கே இடம் இல்லை, 2 பக்கமும் ஆட்டோ பார்க் பண்ணிடுறாங்க, இதுல பஸ்ஸும் வந்து திரும்புறது. இப்போ மெட்ரோ ரயில் கோசம் அது ஃபுல்லா ஒரு என்க்ளோஷர் போட்டாங்க, அந்த இடத்துல ஒரு பாட்டில் நெக் இருக்கு. இப்போ இதே ரமணா நகர்ல வேலை பண்றீங்க, மூலக்கடையில வேலை பண்றீங்க, இல்ல கீழ்பாக்கில் பண்றீங்கன்னா சுத்தி இடிச்சிருக்கீங்க பில்டிங்க, இடிச்சிட்டு தான் அந்த இடத்த வைடன் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க. பெரம்பூர்ல மக்கள் முட்டாளங்களா இருக்கிறதுனால யாரும் கேள்வி கேட்கறது இல்லன்றதுனால நீங்க இங்க வந்து இடத்த அதை வைடனும் பண்ணாம தூண்ட இடத்துல பஸ்ஸும் போயிட்டு இருக்கு, 2 வீலரும் போயிட்டு இருக்கு, மக்களும் இதுக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருக்கோம். நாங்க இதுல சண்டே இல்ல ஃபங்க்ஷன் டேல பாத்தீங்கன்னாக்கா அங்க நடந்து கிராஸ் பண்றதுக்கே வழி இல்லாத இருக்கு எங்களுக்கு. ஒரு நாளைக்கு 100,000 people are getting out of the station. அதுதாங்க நீங்க இப்ப இந்த சிரமம் வந்து அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்னாலதான் நிச்சயமா வந்து நான் அதனால மாத்திரம் சொல்ல மாட்டேன். மெட்ரோ ரயில்காரங்க வந்து அவங்க முடிஞ்ச பொருள் எங்கெல்லாம் முடியறதோ அவங்க ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுல என்னன்னாக்க இங்க லோக்கல் அபிஷியல்ஸ் கொஞ்சம் அந்த போலீஸ்காரங்க அங்க டிப்ளாய் பண்ணும். ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறது இல்ல. நான் போலீஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன், டக்கு நீங்க கட் பண்ணீங்க. அதை ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட். ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் போய் சொல்றோம், ஏமா இது ஃபுல்லா இருக்கு, இது கேட்கணும்னாக்க, சார் அந்த ஃபுட்பாத் பத்தி எல்லாம் நீங்க என்ன சார் கேட்கறது, ஃபுட்பாத் வந்து கடைக்காரங்களுக்கு சொந்தம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. நாங்க இதை எஸ்கலேட் பண்ணி லைவ்ல போட்டு வீடியோ அனுப்பிச்சிருக்கோம் நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டதுக்கு ஆர்ஐ சார் சொல்றாரு, ஏன் சார் எங்களாண்டே சொல்லி இருக்கலாமா சார், நீங்க எதுக்கு சார் மேல எடுத்துக்க போறீங்கன்னு. நாங்க லோக்கலா சொல்லி சவுத்துல குலைச்சிட்டு இருக்க மாதிரி தான் குலைச்சிட்டு இருக்கோம். ஒரு சோலார் ஹேசட் லேம்ப் போட வச்சோம், ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. மீடியன்ல ரெகுலரா பஸ்ஸும் காரும் வந்து டைரக்டா கொலாய்ட் ஆகி ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு எவ்வளவோ எடுத்து வச்சு ஒரு சோலார் ஹேசட் லேம்ப் வச்சத அது டேமேஜ் ஆகி நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதை ரெஸ்டோர் பண்றதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2 போலும் உடஞ்சு போயிட்டு 2 தூக்கிட்டு போயாச்சு. அந்த இடத்துல இப்போ மொட்டையா நிக்குது. நாங்க என்ன சொன்னோம், ஒண்ணுமே பண்ணாதீங்க, வெறும் ஒரு ட்ரம்ல பெயிண்ட் பண்ணிட்டு அதுல ரிஃப்ளெக்டரை ஒட்டி அந்த இடத்துல வைங்க, மண்ணு போட்டு. அது அந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்காது. ஒரு கான்கிரீட்ல இருக்கிற இது இருக்காது, மண்ணு செதறிடும், வண்டி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் பெரிய டேமேஜ் ஆகாதுன்றது சொல்லியிருக்கோம். இல்ல நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் ஒண்ணு இது குற்றச்சாட்டு இல்ல, இது ஒரு அட்வைஸ் தான். நாங்க அட்வைஸ் தரீங்க, குற்றச்சாட்டு சொல்றீங்க, எல்லாமே கரெக்ட். ஆனா வந்து இதெல்லாம் வந்து நாளடைவுல தீர்க்கப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல. 4 வருஷமா இது தீர்க்கப்படாதனால தான் நான் சொல்றோம். இந்த அடிப்படையா வந்து 4 வருஷமான்றது வந்து நீங்க அரசாங்கம் மேல குற்றம் சொல்றீங்க, மாநகராட்சி மேல குற்றம் சொல்றீங்க நீங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஒண்ணும் மாநகராட்சி மோசமா ஒண்ணும் இல்லையா? எல்லாம் கிட்டத்தட்ட 4,500 கோடி கிட்ட செலவு பண்றாங்க. எங்களுக்கு வந்து போன வாட்டி நாங்க வந்து இது மக்களை தேடி மேயர் போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் நடத்துனாங்க பிரைவேடைசேஷன் ஆஃப் கான்சர்வன்சி சர்வீசஸ். சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா உங்க ஏரியால தான் ஒரு மீட்டிங் நடந்தது. நான் உங்க ஏரியாவுக்கு தான் வந்திருந்தோம் மீட்டிங்க்கு, கருத்து கேட்பு மீட்டிங்னு. அங்க ஆக்சுவலி வந்து மக்கள் கேட்க போறோம் நாங்க பிரைவேடைசேஷனை பத்தி. நாங்க போய் உள்ள உட்காந்தாக்கா அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் தான், மீதி முழுக்க யூனியன் லீடர் தான் இருந்தாங்க உள்ள. எடுத்த உடனே அவங்க தே ஸ்டார்டட் அபியூசிங் தி அபிஷியல்ஸ். அங்க ஒரு டிராமா மாதிரி நடந்து கடைசியில இட் வாஸ் ஸ்டால்ட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எங்களாண்ட சொன்னது என்னன்னா, போன அக்டோபர்ல வந்து பிரைவேடைஸ் ஆக போறதுனாங்க, நவம்பர்ல பிரைவேடைஸ் நாங்க. இப்போ இது வரலாம் ஒன்னும் வரல. இப்போ எலெக்ஷன் வரப்போறது, ஒன்னும் பண்ண போறது இல்ல, கண்டிப்பா இது கேரண்டீடு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து மாநகர காவல் வந்து சிறப்பா செயல்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. ரைட்டு. ஒரு அன்டில் அபவுட் 2 years ago வந்து பாத்தீங்கன்னா பீட் பெட்ரோலுக்கு வந்து ஜீப்ஸ் இருந்தது. இந்த பீட் பெட்ரோல் ஆஃபீஸர்ஸ் யூஸ் டு கம் அட்லீஸ்ட் 3-4 டைம்ஸ் வருவாங்க. எங்க வீட்டுல வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க, எங்க ரோட்ல வந்து எல்லா இடத்துலயும் சைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பீட் ஆஃபீஸர்ஸ் வரதும் தெரியறது இல்ல, போறதும் தெரியறது இல்ல. இப்ப நாங்க லாஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி குற்ற சம்பவங்கள்லாம் வந்து குறைஞ்சிருக்குல்ல. குறையலையே, குறைஞ்சிருந்தாக்கா நாங்க ஏன் இது கம்ப்ளைண்ட் நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரலாம். எப்படி குறையலன்னு சொல்றீங்க நீங்க? என்ன மாதிரி குற்றங்கள் வந்து நடக்குதுன்னா, ஒருத்தர் வந்து வயசானவர் திருவாமியூர்ல இருந்து வராரு, பெரம்பூருக்கு கோயிலுக்கு போயிட்டு வராரு. இது சொல்லியிருந்த கதையா. நுங்கம்பாக்கத்துல ஒரு 2 பேர் ஏறுறாங்க வண்டியில, மீதி எல்லாம் லேடிஸ் தான் இருக்காங்க அந்த பஸ்ல. இட் வாஸ் வீக்கெண்ட். இவர் கிட்டத்தட்ட 70-75 வயசு ரயில்வே அபிஷியல். இவர் வந்து உட்காந்துருக்காரு, ஒரு ஆளு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறான், அவரோட ஏதோ பேச்சு கொடுக்குறான். வந்து இறங்குறாரு பெரம்பூர்ல. இவர் இறங்கிட்டு பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவர் வாசன் ஸ்ட்ரீட் தான், கோகுல் சர்க்கிள் தான் தெரியும், பக்கத்துலயே தான் இருக்குது. அந்த தெருக்கு நடந்து வரதுக்கு அவரை கூப்பிட்டுட்டு, நீங்க இங்க வாங்க, நீங்க அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு, நான் அந்த ஆளு வந்து கஞ்சா கடத்துறவன், நீங்களும் அவரும் கஞ்சா கடத்திட்டு இருக்கீங்க, உங்களை எஸ்ஐ வந்துட்டு இருக்காரு, உங்களை பிடிச்சி வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி எங்க வீட்டு கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட இருக்கிற மோதிரத்தை செயினை கட்ட சொல்லிட்டு அவர் பேக்கெட்ல வைக்கிற மாதிரியே அவர் பாவலா பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சு விட்டாக்கா. அவர் வீட்டுல போய் பேக்கெட்ல கை விடுறாரு, எதுவுமே இல்லை. இது கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க ஒரு லைவ் இன்டர்வியூவே போட்டிருந்தோம். போட்டு இதை எஸ்கலேட் பண்ணி இப்ப கடைசியில எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரீசெண்டா இன்னொரு கிரைம் இன்சிடென்ட்ஸுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போனாக்க 4 மணிக்கு போறோம்.
சார் சார் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க 1 hour வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம், கம்ப்ளைண்ட் எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம், போய் மீட் பண்ணோம் சார். அங்க இருக்கிற சுச்சுவேஷன் அவர் சொன்னப்பறம் தான் தெரியறது. ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு கிரைம் பிரான்ச்ல, அவருக்கு ஒரே ஒரு அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல, மீதி எல்லாம் லா அண்ட் ஆர்டர்ல இருந்து தான் வரணும்ட்டு. இவங்க ஒரு விஐபி வராங்கன்னா அவ்வளவு ஆபீசர்ஸை டிப்ளாய் பண்ண தெரியாது இவங்களுக்கு. ஒரு போராட்டம் நடக்கிறதுன்னா 40-50 பேர் வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க வந்து பீஸ்ஃபுல்லா போராட்டம் நடத்தணும்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறோம்னாக்க அன்னைக்கு நம்மள சுத்தி 40-50 பேர் வந்து நிக்கிறாங்க. அதே மக்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு நாங்க கூப்பிட்டா ஒரு ஆளு வரது கிடையாது. அதாவது குறைவான காவல்துறை எண்ணிக்கையில வந்து குறைவா இருந்தாலும் குற்ற செயல்கள் வந்து பெரிய அளவுல வந்து நடக்கலன்றது வந்து காவல்துறைக்கு ரைட். இப்ப ரீசெண்டா ஒரு பெரிய பாலிட்டிஷியன் இறந்தாரு சார். அன்னைக்கு அந்த பில்டிங்கை சுத்தி, இன்னைக்கு அந்த ரோடு சுத்தி இன்னைக்கு கூட போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. எதுக்கு நிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ மக்களுக்கான கவர்மெண்டா இருந்தாக்கா மக்களுக்கான பாதுகாப்பு தான் முதல்ல இன்ஷூர் பண்ணும். நீங்க ரயில்வே உள்ள, நான் சொல்றேன், இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் உள்ள இருக்கிற பாதுகாப்பு வந்து அவ்வளவு கேவலமா இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவ்வளவு 1 லட்சம் பேர் வரோம், ஒரே ஒரு ஆர்பிஎஃப் ஆஃபீஸர் மேஎல்பி கவுண்டர்ல உட்காந்துருக்காங்க. நாங்களும் ரிப்பீட்டடா எஸ்கலேட் பண்ணி லெட்டர் மேல லெட்டர் போட்டிருப்போம் இதை பத்தி. ஆனா இது வரலாம் ஒன்றும் நடக்கல. அதை பத்தி நாங்க சொல்றோம், அந்த 4 நாள் வராங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க, ஆர்பிஎஃப் டிப்ளாய் பண்றாங்க, 4 நாளைக்கு அப்புறம் போயிடுறாங்க. அது ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பசங்க எல்லாம், சின்ன சின்ன பசங்க, எவ்வளவு உயிர் போயிட்டு இருக்குன்றது ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த ரயில்வே சம்பந்தமான குறைபாடுகள், அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து நம்முடைய அகில பாரத கிரக பஞ்சாயத்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து நுகர்வோர் பாதுகாப்புக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க மூலமா நீங்க அந்த விஷயங்கள் நாங்க டைரக்டாவே எடுத்திருக்கோம். இது எல்லாமே இஷ்யூஸும் எஸ்கலேட்டட் டு தி ரயில்வே மினிஸ்ட்ரி. சில இஷ்யூஸ் எல்லாம் அவங்க எடுத்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இந்த சவுறு கட்ட வச்சதா இருக்கட்டும், இன்னைக்கு பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸ்ல ஒரு சர்வே போட்டாங்க, அதெல்லாம் நாங்க எடுத்து வச்ச ரிக்வஸ்ட்ல தான் போட்டது. ஆனா அது பண்ண வேலை வந்து ஒண்ணுமே உருப்படியா பண்ணாம, ஏன்னா யாரும் அதை மானிட்டர் பண்றது இல்ல, அது யாரும் ஓவர்சீ பண்றது இல்லை, எல்லாமே கான்ட்ராக்ட் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் அபிஷியல்ஸ் அங்க வந்து நின்று பார்க்கணும். இப்போ ஒண்ணும் இல்ல, பெரம்பூர்ல அந்த நான் சொன்னேன் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அந்த இடத்துல ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்கிறதுன்றதே தெரியாம எப்படி ஃபுட்பாத்துக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க? அப்ப எஸ்சிபிஆர்ஆர் should have been on the spot, he should have surveyed it. அது சர்வே பண்ணாது. மாநகராட்சியில ஒவ்வொரு இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கும் வந்து ப்ளூ பிரிண்ட் இருக்கும், அது இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? மிஸ்ஸிங் லிங்க்ஸை பத்தியே தனியா ஒரு ஸ்டோரியே எழுதி இருக்கோம். எவ்வளவு இடத்துல வந்து திடீர்னு வந்து அப்ரப்டா நிக்கிறது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின். இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக அந்த நீர்வழி நீங்க சொல்ற அதே விஷயத்துக்கு தான் நான் வரேன். இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்த் டவுன் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, எஸ்பிஆர் பில்டர்ஸ் பெரிய மேஜர் கம்யூனிட்டி. இப்போ அதுக்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது அங்க இருக்கான்னு பார்த்தா அங்க கிடையாது. அந்த ரோட்ஸ் வந்து இன்னைக்கு எஸ்பிஆர் பில்டிங் அந்த சுத்தி வந்து ரோட வைடன் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு வர அப்ரோச் ரோடெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க அதே நிலைமை தான் நீங்க பெரம்பூர்லயும் பாத்தீங்கன்னா நார்த் டவுன்லயும் அதே மாதிரி தான் வரப்போகுது. அங்க கேசா கிராண்ட் வர இடத்துலயும் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஸ்டீவன்சன் ரோடு பிரிட்ஜை கட்டிட்டாங்க. அதை கட்டின உடனே இங்க எஸ்பிஆர் பில்டர் காரங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டாங்க. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வந்து உடனடியா வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா பொதுமக்கள் தானே பாதிப்பாங்க. இப்போ ஒரு சாலையை வந்து அகலப்படுத்தணும்னாலும் பாதிக்கப்படுற பொறுத்து பொதுமக்கள் தான். இதுல சாலை பாதிப்பு இல்ல, அவங்க என்கரோச் பண்ணி இருக்கிறதுனால தான் அந்த இது வந்திருக்கு பாட்டில் நெக்ஸ். அது என்கரோச்மெண்ட் தான் ரிமூவ் பண்ணி சொல்றோம். நாங்க வந்து மக்களுக்கு பாதிப்பு நாங்க சொல்லல. இல்ல என்கரோச்மென்ட் நீங்க ஏதாவது ஸ்பெசிபிக்கா, ஏன்னா நாங்க போய் எங்க ஸ்டடி பண்றோம், அங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுனால தான் சொல்றோம். அந்த இடத்துல அகலமானது என்ன டாக்குமெண்ட் இருக்குன்றத பாக்குறதுனால தான் நாங்க சொல்றோம் அதெல்லாம் என்கரோச்மெண்ட் இருக்குன்ட்டு. இப்ப திடீர்னு இப்போ நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காருல, எல்லா இடத்துலயும் ட்ரோன் வச்சு திரும்பி மேப்பிங் பண்ண போறோம்னு நேற்று பேப்பர்ல வந்திருக்கு. ட்ரோனை வச்சு எல்லா ரோட்லயும் எவ்வளவு என்க்ரோச்மெண்ட் இருக்குன்னு மேப் பண்ண போறோம். நாங்க எப்ப வீட்டுல எவ்வளவு பேர் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் ட்ரோன் பண்ணி மேப் பண்ணாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அந்த வரி எல்லாம் கரெக்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா நடந்து இட்ஸ் a brilliant idea, we welcome it. இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் தான் எடுக்கணும். ரீசெண்டா நடந்து நிறைய அந்த ட்ரோன் வச்சு நிறைய வந்து பில்டிங்கோட இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ ரோட விட்டியும் அவங்க அதே மாதிரி அளந்துட்டு எங்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட் இருக்கோ பாட்டில் நெக் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு அரசாங்கம் வந்து படிப்படியா தான் சில விஷயங்களை வந்து கொண்டு சரி படிப்படியா பண்றாங்க. ரைட், 4-5 வருஷம், அந்த 5வது வருஷத்துல ஏன் பண்றாங்க? இதை வந்து அந்த முதல் வருஷத்துலயே ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நாங்க இன்னும் ஹாப்பியா இருந்திருப்போம். இத்தனை இன்னும் டெலிவர் ஆயிருக்கும். 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து படிப்படியா எல்லா விஷயங்கள்ல வந்து முன்னேற்றமான விஷயங்களை தானே ஒரு அரசாங்கம் வந்து பண்ணிட்டு அப்படி முன்னேற்றமான விஷயமா நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போர்ட்டல் ரிட்டன் ரோட்ஸ் இருக்காது. ரோடு வந்து நல்லாவே இருந்திருக்கும். ஒரு காலத்துல இதே கருணாநிதி இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தாரு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரோடு இருந்தது இல்ல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வந்து இருந்தது ரோடு. திட்டங்கள்லாம் வரல நம்ம கிட்ட. அது வந்தது வரல விடுங்க சார். இல்லங்க அன்னைக்கு இருந்த நீங்க மெட்ரோ ரயில பத்தி சுத்திட்டே வராதீங்க. நான் சொல்றேன் இல்ல அது தவிர இப்ப உள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை சுத்தி பாத்தீங்கன்னா நீங்க மெட்ரோ ரயில் தான் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு. அது ரைட். அது மெயின் ஆர்டீரியல் ரோட்ஸ். இன்டீரியர் ரோட்ஸ் நான் சொல்றேன். இன்டீரியர் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
நான் சொன்ன இன்டீரியர் ஸ்ட்ரீட் தான் நான் சொல்றேன். 3 மாசத்துல ரோடு பிச்சுன்னு போயிருக்குன்னா அதுல பிட்டுமென் கிடையாது, அது கரெக்டான டெம்பரேச்சர்ல எடுத்துன்னு வரது கிடையாது, அதை கரெக்டான இது கம்ப்ரெஷன் கொடுக்கறது இல்ல, கிரேடியன்ட்னா என்னன்னு தெரியறது இல்ல, கேம்பர்னா என்னன்னு தெரியறது இல்ல எங்க இன்ஜினியர்ஸுக்கு. இதெல்லாம் நாங்க எடுத்து சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. ஒரு கிரேடியன்ட்டா கரெக்டா ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதே தமிழ்நாட்டுல தான் நாங்க 60 வருஷமா இருந்துட்டு இருக்கோம், இதே சென்னையில. இன்னைக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சந்திலையும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடல, எல்லா தண்ணியும் ரோட்ல வழிஞ்சு அப்படி போயிட்டு இருந்தது கடலுக்கு. ஏன்னா வந்து இந்த கிரேடியன்ட் இஸ் ஆல்வேஸ் நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் இருந்திருக்கு, கடலுக்கு தான் போயிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எங்க தேவையோ இல்லையோ அங்கெல்லாம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், எங்க தேவையோ இல்லையோ அங்க ரோடெல்லாம் ரைஸ் பண்ணி இவங்களே ஆர்டிபிஷியலா குட்டையை உருவாக்கியிருக்காங்க. இருக்கிற குட்டையை மூடிட்டு இன்னைக்கு புதுசா இதெல்லாம் தான் நாங்க விஷன்லெஸ் கவர்மெண்ட்ன்றோம், தே ஆர் வர்க்கிங் லெஸ் ஹெட்லெஸ் சிக்கன்ஸ் நம்ம. இல்ல இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தின் மேல வந்து இப்ப குறை சொல்றது வந்து நம்ம மேல இருக்கிற குறை தானே அது. நாம தானே சில விஷயங்கள்ல வந்து சில விஷயங்கள்லாம் அதுதான் நான் சொல்றேன். மக்கள் வந்து வெளியில வந்து எல்லாரும் எங்கேஜ் ஆனாதான் இதுக்கு ஒரு மாற்றம் வரும். இதுக்கோசம் தான் ஏரியா சபா, வார்டு சபா மக்கள் எப்படி விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. நாங்க கேட்டுட்டு இருக்கோம் இப்ப ரெகுலரா எப்ப ஏரியா சபா வந்து பெருசா குற்றச்சாட்டே சொல்ல மாட்டேன்றாங்க. நீ உங்களுக்கு தெரியல எவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நேரடியா வர மாட்டேன்றாங்கல்ல. வரணும், மேல வரணும். இப்பதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் பஸ் டெர்மினஸை பத்தி இன்னைக்குதான் ஒருத்தர் முடிச்சுன்னு இன்னைக்கு காலையில தான் எனக்கு போஸ்ட் போட்டிருக்காரு, நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அவர் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த ஆர்ச்சி கட்டியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்கணும், இதுதான் சஜஷன். நாங்க சிட்டிசன்ஸ் பிளானே போட்டு கொடுத்து மேப் அமைச்சிருக்கோம் அவங்களுக்கு. எப்படி ரோடு போட்டா எப்படி இருக்கும், எந்த இடத்துல எப்படி ஆங்குலர் பார்க்கிங் கொடுத்தா எப்படி ரோடு ஃப்ரீயா இருக்கும், ஒன் சைடு பார்க்கிங்ன்றதை என்ஃபோர்ஸ் பண்ண எவ்வளவு ரோடு ஃப்ரீயா இருக்கும், எவ்வளவு பேருக்கு ஈஸியா இருக்கும் கம்யூனிட்டிக்கு, எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு அவங்க பாட்டு நாங்க பண்றதுதான் பண்ணுவோன்ற மாதிரி போயிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா கமிஷனராகட்டும் அந்த நிர்வாக குழுவாகட்டும் நல்ல அருமையான திட்டங்கள்லாம் நான் டைரக்டா போய் மீட் பண்ணிருக்கேன் சார். நான் சொல்றேன், டைரக்டா போய் நம்ம முன்னாடி ஃபார்மர் கமிஷனரை மீட் பண்ணிருக்கோம், சீஃப் செக்ரட்டரி மீட் பண்ணியிருக்கோம், SCBRR மீட் பண்ணியிருக்கோம். போயிட்டு ஆர்வால செக்ரட்டரியா இருந்தப்போ அதெல்லாம் போய் பண்ணிட்டு எவ்வளவோ நம்ம ஒரு வெரி ஹோப்ஃபுல் தட் இதெல்லாம் வந்து ரிசால்வ் ஆகும் அப்படின்ட்டு. அது ஆகாதனாலதான் எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ. அதுதாங்க ஒரு அரசாங்கம் வந்து இம்மிடியட்டா வந்து எல்லாத்துக்கும் தீர்வு வந்து காண முடியாது. அந்த தீர்வு காணும் போது ஆழமான ஒரு தீர்வுக்கு முடிவெடுக்க நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். நீங்க பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. நீங்க சொல்றீங்கல்ல ஒரு சில விஷயத்துக்கு வரேன். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா பீரியட் முடிஞ்ச உடனே அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் இருந்த பீரியட்ல கான்சர்வன்சில வந்துட்டு அந்த சக்கிங் மிஷின் எடுத்துட்டு வந்தாங்க, குப்பையெல்லாம் சக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அந்த மிஷினை பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு காணாம போயிடுது. இப்போ திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை ஏன் அதை வரி பணம் மக்களோட வரி பணம் போட்டு வாங்கினது தானே, அதை பாட்டு யூஸ் பண்ண வேண்டியது தானே. ஏன் உங்களுக்கு அந்த தாழ்ப்புணர்ச்சி வேற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணா நான் பண்ண மாட்டேன். இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த 3வது கண் திட்டம்னு ஒரு கேமராவை போட்டானுங்க எல்லா இடத்துலயும் சென்னையில. அவர் இறங்கின உடனே ஏன் அதை அபேண்டன் பண்ணணும்? ஏன் மக்களுக்கான பெனிஃபிஷியல் பிளான் தானே, இது மக்களோட வரி பணத்தை வச்சு தானே பண்ணாங்க. இன்னைக்கு அவர் இறங்கி போயிட்டு அடுத்த கமிஷனர் வந்தா ஏன் அதை அப்படியே இது பண்றாங்க? இப்போ அத்தனை கேமராவும் இன்னைக்கு டிஃபெக்டா இருக்கு. நேத்தி தான் இன்னொரு டிவி சேனல்ல இதை பத்தி கொடுத்துருக்காங்க, டிராப் பண்ற அட்டென்ஷனை. இப்போ யாரோ ஒரு 3rd கம்பெனி வந்திருக்காங்க செக்யூர் கேம்னு, அவங்க சொல்றாங்க நாங்க அதை எடுத்து பண்றோம், ஃப்ரீயா போட்டு தரோம் கேமராட்டு. நாங்களே ஏதி போட்டோம், மக்களை ஏதி போட சொன்னோம். இல்லைங்க, சிட்டி ஃபுல்லா நிறைய கேமரா வச்சிருக்காங்க. அந்த கேமரால உதாரணமா ஒருத்தர் ஹெல்மெட் போடாம வந்து பின்னாடி சீட்ல உட்காந்து ஒரு ஹெல்மெட் போடாம விட்டு அவர் ஃபைன் போட்டு வருது. அப்ப எப்படியே வந்து கேமராவே செயல் பண்ணன்றீங்க நீங்க இந்த இடத்துல? அது வருது. அதே கேமரா கீழே வந்து எங்க வீட்டுல போட்ட கேமரா கீழே வந்து தண்ணி அடிக்கிறாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க போலீஸ்? இல்ல நீங்க எங்கேயுமே செயல் பண்ணலன்னு அதனால செயல்படல. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்களே கேமரா போட்டுக்கோங்கன்னு ஒரு இடத்துல சஜஷன் கொடுத்தாங்க வந்துட்டு போலீஸ். நீங்க எங்களெல்லாம் டிபெண்ட் பண்ணாதீங்க, எங்களாண்ட ரிசோர்சஸ் இல்ல, நீங்களே போடுங்கன்னாங்க. சரி, நாங்களே எங்கெல்லாம் முடியுமோ யாராலும் அஃபோர்ட் பண்ண முடியுமோ எல்லாம் கேமரா போட்டோம் வீட சுத்தி. இப்போ ஒரு கிரைம் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் ஆகுது, இல்ல வந்து தண்ணி அடிக்கிறாங்க, ஏதாவது கொடுக்குறோம், அதை பத்தி ஆக்ஷனே எடுக்கிறது இல்லையா? அதே தான் திரும்பி அதே தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்போ இன்னைக்கு நீங்க இந்த பேசுற புகார்கள் சட்டுகள் என்பதை விட இந்த புகார்களா எடுத்து மாநகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் ரயில்வே துறையையும் வந்து விரைவா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது ஒரு அடித்தளமா. இதுல வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். இது ராமேஸ்வரம் இப்பதான் ரீசெண்டா போயிட்டு வந்து இது கண்டிப்பா நான் சொல்லணும். இந்த ட்ரெயின் வந்து சேத்து எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் போறது. அந்த ட்ரெயினோட கோச்சஸ் எல்லாம் ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்கு. வி அர்ஜ் த ரயில்வே அத்தாரிட்டிஸ் அதை கொஞ்சம் LHB கோச்சஸா மாத்தி அதுக்குள்ள வந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க. நீங்க தமிழ்நாடுவை உண்மையிலேயே நீங்க ஷோகேஸ் பண்ணி இங்க நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்ணுங்க, நல்ல குவாலிட்டி ட்ரெயின்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க. அன்னைக்கு நாங்க வண்டியில ஏறுறோம், அந்த வண்டியில பயோ டாய்லெட் இருக்கு, எல்லாத்தையும் ஷட்டர்லாம் மூடி வச்சிருக்காங்க. திறந்த உடனே குப்புன்னு அவ்வளோ கேஸ் உள்ள
அதுல எங்களுக்கு இட் வாஸ் சோ ஹாரிபிள் தட் வி ஹேட் டு லாட்ஜ் எ கம்ப்ளைண்ட் பிஃபோர் இட் வாஸ் கிளியர்ட் இன் விழுப்புரம். அதே மாதிரி எங்க மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அந்த பிளாட்ஃபார்மோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட அது மீட்டர் கேஜ் இருந்த பீரியட்ல இருந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டை வச்சுட்டு இப்போ 4 படிக்கட்டு ஒரு சீனியர் சிட்டிசன்லாம் வந்து வராங்கன்னா இறங்கி ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு இது கவர்மெண்ட் மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்டேட்ல உட்காந்துட்டு இருக்கோம், டெமோக்ரஸின்னு பேசிட்டு இருக்கோம். அப்போ மக்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இதுல ஆர்ச் வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வருவார், நாளைக்கு இன்னொரு எம்எல்ஏ போவார். அவர் வந்த உடனே அவர் பேரை எடுத்து மாத்திட்டு இது மாதிரி எவ்வளவு நாள் போயிட்டே இருக்க போறோம் இந்த நாட்டுல. இப்ப ஒண்ணும் இல்லை, நாங்க அங்க ராமேஸ்வரத்துல பார்த்தோம். அங்க வந்து அந்த அசோகா பில்லர் வச்சிருக்காரு தனுஷ்கோட்டியில. அங்க பாத்தீங்கன்னா வெறும் பிரைம் மினிஸ்டர் தான் போட்டிருக்காங்களே தவிர யார் பேரையும் போடல. இன்னைக்கு வெறும் எந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாலும் முதல்வர்னு போடுங்க. அது எந்த முதல்வர் வந்தாலும் போய் நீங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி தாத்தா பாட்டி எங்களுக்கு வேண்டாம். இது வந்து we are very vocal about it. இது எந்த சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் அந்த சீஃப் மினிஸ்டர் we don't இது வந்து மக்களோடது. எனக்கு கிரெடிட் உனக்கு கிரெடிட் வேண்டாம். இல்லையா, அது அரசியல் சட்டமைப்பு பிரகாரம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த முதல்வர் இருக்காரோ அந்த முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டினார் நம்ம வந்து அப்ப பிரதமர் எதிர்த்து போட்டிருக்கணும் இல்ல. அப்பங்க எந்த வருஷம் நடந்ததா? இது வந்து 2021ல நடந்திருக்கு இல்ல 2017. அந்த கவர்மெண்ட் தப்பு தான் சொல்றேன், போன கவர்மெண்ட் தப்பு தான். அப்ப அது வந்து அன்னைக்கு யாராவது ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கணும் இல்லையா? இது வரல, அது யாருமே பேசல இதை பத்தி. போன கவர்மெண்ட் வந்து நம்ம இந்த கவர்மெண்ட்ல வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்றது வந்து நியாயமே இல்லையா? இது நியாயமோ இது இல்லையோ அது இல்ல. நான் என்ன சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் போட்டாங்க விச் இஸ் a brilliant ஐடியா. நாங்க என்ன சொல்றோம், அதே கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த முதல்வர் வந்தாலும் பேர் வச்சவானா நீங்க தான் முதல்வர், எங்களுக்கு தெரியும். இந்த பீரியடுக்குள்ள நீங்க தான் இப்ப நான் சொல்றேன் இல்லையா, அந்த பீரியட் மோடி தான் முதல்வர் 2017ல. இதெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள். அப்படி பார்த்தா சோழந்தே அழிச்சிட்டீங்க நீங்க. அவரோட வரலாற்று என்னத்தை காப்பாத்தி இருக்கீங்க? இன்னைக்கு அவருக்கு என்ன கிடைச்சது, என்ன பண்ணிருக்கீங்க, மரியாதை செலுத்தி இருக்கீங்க? இல்லைங்க, நல்லபடியா அங்க வந்து எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறை அப்படி பார்த்தாக்கா அவரோட பரியல் இடத்துக்கு முதல்ல அங்க ஒரு மண்டபத்தை கட்ட சொல்லுங்க. யாருக்கோ பீச்ல என்னென்னமோ கட்டிட்டு இருக்காங்க, அங்க போய் முதல்ல ஒண்ணு கட்ட சொல்லுங்க அவங்களுக்கு. அது கரெக்டுங்க. தொடர்ந்து வந்து இந்த 75 ஆண்டு காலம் வந்து பல்வேறு அரசாங்கங்கள் வந்து ஆண்டு இருக்கு. அவங்க எல்லாம் வந்து அந்த அரசாங்கமே மேலா இருந்ததுன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். அன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் கட்டிட்டு போனானுங்க வேலைக்காரனுங்க, இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் கட்டிட்டு போனாங்க, விக்டோரியா ஹால் இன்னைக்கும் நிக்குது அப்படியே. அதுவே இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் உழுந்துருது. இப்ப கட்டின ஸ்கூலோட கூரை பிச்சுன்னு வருது. அப்ப என்ன குவாலிட்டியில போடுறாங்க, எவ்வளவு இது எம்சாண்ட் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு சிமெண்ட் மிக்ஸ் பண்றான், எவ்வளவு எம்சாண்ட் போடுறான்னு யாருக்கும் தெரியறது இல்ல. நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்து தொல்லியல் துறையின் கீழ் தான் இருக்கு. ஆமா, அது வந்து மத்திய அரசாங்கம் தான் வந்து பாதுகாக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். அது எப்படி ஆச்சு? அப்ப HRNC வந்து எதுக்கு அதுல போயிட்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் வருது, வந்து HRNC எதுக்கு எடுத்துட்டு போறது? கரெக்ட். HRNC மத்திய அரசுக்குன்னா அப்ப டோட்டலா மத்திய அரசு கொடுத்துட்டோம் டெம்பிள்ஸ். சில நாம்ஸ் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறைக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. அவங்க என்ன நாம்ஸ் பிரகாரம் செயல்பட முடியுமோ அதை மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். அவங்களுக்கு அதை தாண்டி வந்து தொல்லியல் துறையை மீறி அவங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து அந்த கோயில்ல வந்து பண்ண முடியாது. இதை நீங்க வந்து மத்திய அரசாங்கிட்ட சொல்லி நீங்க வந்து பண்ணணும். அதுக்கான இவங்க இடம் கொடுக்கணும் இல்லையா? நாளைக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து நடுவில் இன்டர்வியூனிங் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ருப்பி சிம்பிள் வந்துட்டு இவர் பெரிய பாலிடிக்ஸ் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. அதுவா முக்கியம். இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதை விட்டுட்டு இப்போ இந்த ஃபேக் எண்ட் ஆஃப் தி இது வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர போறது. இன்னைக்கு அந்த ருப்பி சிம்பிளை மாத்தினா என்ன, மாத்தல என்ன? நாளைக்கு இதே மாதிரிதான் சித்திரை மாசத்தை வந்து பொங்கல்னாங்க, இது சொன்னாங்க, நியூ இயர்னாங்க, சாரி பொங்கலை. இப்ப அடுத்த ஆட்சியை வந்து திரும்பி மாறிடுச்சு. இதே மாதிரி மாத்திட்டே இருக்க போறாங்களா? அப்ப ஹிஸ்டரியை வந்து எப்ப பார்த்தாலும் மாத்திட்டே இருக்க போறீங்களா? இது நம்ம கலாச்சாரத்தையே ஒழிக்கிற மாதிரிதான் நம்ம போயிட்டு இருக்கு. ஆட்சி அரசாங்கம் மாறணும், அந்த பழமைன்றது வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து மாற்ற முடியாது. அது பொதுமக்களுக்கு வந்து நல்லா தெளிவா தெரியுது. சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டு, தை 1 தமிழ் திருநாள். இதுதான் வரலாறு. இதைதான் வந்து பின்பற்றி எல்லாமே வராங்க. அது எந்த அரசாங்கமும் அதை மாற்ற முடியாது. மாத்தினாலும் அதுக்கு அடுத்த மாத்ததான் போறாங்க. இது வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து இயற்கை. பொதுமக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அவங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும், யாரை வந்து தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு வந்து தெளிவா இருக்காங்க. எந்த அரசாங்கம் நல்லது பண்ணது, எந்த அரசாங்கம் நல்லது பண்ணதுன்னு தெளிவா இருக்கு. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்பாடுகள் வந்து எவ்வளவு தெளிவா இருக்குன்றதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. அது நாம வந்து தொல்லியல் துறையின் கீழ் இருக்கிற கோவில்கள்ல நடக்கிற சில விஷயங்களை வந்து நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு
அதற்கான தீர்வு வந்து நம்ம பார்க்கணும். அதே போல நீங்க நிறைய புகார்கள், நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. இத வந்து நாங்க வந்து கிரிட்டிக்கலா தான் சொல்றோம். ஏன்னா இது ஒரு கிரிட்டிசிசம் இல்லாத வரலும் இதை வந்து எதிர்கட்சிக்காரங்க எடுத்து பண்ணிட்டு இருந்திருக்கணும். இப்ப போன 4-5 வருஷமா இந்த எதிர்கட்சின்றத வந்து சைலண்டா இருக்கிறதுனால தான் இப்ப நாங்க மக்களாகிய நாங்க வந்து எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. எதிர்கட்சினா அதிமுக தான் அதிமுக தான் எடுத்து பண்ணணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. அது அவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. அவங்க ஒத்துமையா வந்தாதான் இது நாளைக்கு ஏதாவது ஒரு மாறும். இங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்தாகணும். அதுக்குதான் வேண்டிட்டு இருக்கோம். பார்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.